அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆனி மாதம் 32ஆம் தேதி, 32 புதன்கிழமை, சஷ்டி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்று ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை மத்தியானம். யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:15லிருந்து 10:15 வரை, 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, தவிர்க்க வேண்டியது சிவப்பு. நீங்கள் சாப்பிடக்கூடியது எப்படின்னா, கீரை சாப்பிட்டு கொள்ளலாம், எள்ளு, வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம் முதல் பகுதியில் பிறந்தவர்கள் உருக்காலை, காவல்துறை, மிலிட்ரி, அதாவது இராணுவம், மருத்துவத்துறை, மெடிசன் சம்பந்தப்பட்டது, பொது சேவை, சர்வீஸ் ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, அல்லது அரசியல் கூட பொது சேவையில் தேர்ந்தது தான். அதை பணம் சம்பாதிக்கும் வழியாக மாற்றிக்கொண்டார்கள். ஸோ அரசியல் கூட பொது சேவை கீழே தான் வரும். அதே சமயத்தில் சட்ட பரிபாலனம், லாயராக இருக்கலாம், அல்லது கோர்ட்டில் ஏதாவது வேலை பார்க்கதாக இருக்கலாம். மின்சார, எலக்ட்ரிசிட்டி, வரி வசூல், ரெவென்யூ, ரணசிகிச்சை போன்றவற்றாலும், மற்றவர்கள் போதனை, அதாவது ஒருத்தருக்கு போகிறது, உபன்யாசம் பண்ணுறது, கற்றுக் கொடுக்கறது, வங்கி, பேங்க்கு, அரசு நிர்வாகம், கவர்மெண்டில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் இருக்கிறது, தொழிலாளர் லேபர் வெல்பர் டிபார்ட்மெண்ட்டு, கோவில் அறக்கட்டளை, கோவில் ட்ரஸ்ட்டு, மடங்கள் போன்றவை தொடர்புடைய தொழில்னாலும் முன்னுக்கு வருவார்கள், ஆக்கம் பெறுவார்கள். எடுத்த காரியத்தை கரெக்டாக செய்து முடிக்கும் இயல்போடு வாழ்வார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். மேசராசி, அதாவது இன்று மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. மேலதிகாரிகளை சமாளித்து விட்டாலும் சிப்பந்திகளால், உங்களோடு உள்ளவங்க, உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் தலைக்குனிவு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு உண்டாகுகிறது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி, பணவரவு ஓகே, பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவி புரிபவர்களாகவும் இருக்கின்றார்கள். பெரியோர், மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடும். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங், லாட்டரி, இந்த சூதாட்டம் போன்றவற்றினால் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி, இக்கட்டான சூழ்நிலையில் நண்பர்களிடம் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கிறது. மகிழ்ச்சிகரமான பொழுது போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல பலன் கிடைக்கின்றது. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களது ஆதரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் பொருள் வரவும் ஏற்படுகிறது. அடுத்து கடகராசி, விரோதிகளுடனான பிரச்சனை அதிகரிக்கிறது. பொருள் இழப்பு ஏற்படுவதால் பணத்தட்டுப்பாடு உண்டாகிறது. சாப்பாடு விஷயத்தில் கவனம் செலுத்தவும், ஏன்னா வயிற்று கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அடுத்து சிம்மராசி, இன்றைக்கி சந்திராஷ்டம தினம்.
புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். உடல்நலம் கூட பாதிக்கப்படலாம். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சச்சரவும் உண்டாகலாம். தூர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டாம். அடுத்து கன்னி. பொருள் சேர்க்கை ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். பெண்களால் மகிழ்ச்சியும் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் நல்ல லாபமும் ஏற்படும். பிரயாணங்களினால் கூட நல்ல பலன் கிடைக்கும். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். அடுத்து துளாராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமையும். புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். ஆடல் பாடல்களிலும் விருப்பமான உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவதிலும் மனம் ஈடுபடுகிறது. பொழுது ஓரளவு இனிமையாகவே கழிகிறது. தொழிலில் சற்று மந்த நிலை. அடுத்து விருச்சகம். மனக்கவலை, பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஆகியவை ஏற்படும். இப்போது ஸ்தல யாத்திரை செய்வதில் தயக்கம், தடங்கள் ஏற்படுகிறது. நம்ம நினைச்சபடி அந்த கோயில்களுக்கு பெரிய பெரிய கோயில்களை பார்க்கணும் என்று நினைத்தது நிறைவேறுவதில் தடங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. உங்களுக்கு ஃபைனான்ஸ் நிலையில் உதவி செய்கின்றார்கள். உங்களுக்கு அதாவது அவங்க நல்ல பெயர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அது மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வருது. அது குறைவதில்லை. உங்களுக்கு பேர் மரியாதை அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. மனை, வீடு, நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கின்றது. வழக்குகளில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் அன்னையின் கால்வலி சற்று அதிகரிக்கிறது. அடுத்து மகர ராசி. பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகள், ஆடம்பர பொருட்கள் முதலியன கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சிறு பிரயாணம் ஏற்படும், ஆனால் பலன் எதுவும் இல்லை. அடுத்து கும்பராசி. குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை. வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. அதே சமயம் கெத்து காட்டுவதற்காக கொஞ்சம் அதிக அளவு பணம் செலவு செய்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மீனராசி. இன்றைக்கி ஓரளவு நல்ல பலனே நடக்கின்றது. தாமதமானாலும் வெற்றி கிடைக்கின்றது. மனம் அமைதிப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு நண்பரை சந்திப்பீர்கள். சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. வீண் கோபத்தை தவிர்த்திடுங்கள். கண், காது இவற்றில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபமே கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.